பிரியமானவர்களே, நீங்கள் எபேசியர் 2:16 போட்டிருக்கீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும், பகையை கொண்டு இருதிராத்தாரையும் ஒன்றாக்கினார்னு போட்டிருக்கோங்க. இதில் பகைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் சொல்லப்பட்ட அதாவது நான் சொல்லும்போது சொன்னேன் பிரிவுன்னு சொன்னேன். அது யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு இருந்த அந்த பிரிவு, அவங்க பிரஜாதியார் நம்மன்னு சொல்லி வித்தியாசம் இருந்துச்சுல, அதுதான் ஆண்டவர் அதில் நொறுக்கிட்டாரு. இப்போ ஒரு பகையை நொறுக்கிறாரு. என்ன பகைன்னு கேட்டிங்கன்னா, அது பரலோகத்துக்கும் நமக்குங்க. பரலோகம் நமக்கு விரோதமாக இல்லை, கடவுள் நம்மளை பகையாகவே கிடையாது, அவர் நம்மளை நேசிக்கிறார். ஆனால் நம்ம என்ன தெரியுங்களா, நம்ம பாவம் செய்த நிமித்தம், அதாவது ஆதாம் பாவத்தின் நிமித்தம் அவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி நிமித்தம் கடவுள் மேலே அவனுக்கு தாங்க ரொம்ப ஒரு பகையாக இருந்துச்சு. அதை அவர் அந்த குற்ற மனசாட்சி சிலுவையிலே கொண்டுட்டாராங்க. இன்றைக்கி கூட நீங்கள் சாதாரணமாக சண்டை போடுற இடங்களில் கவனிச்சு பாருங்க, குற்றம் செய்து ரொம்ப கத்துவாங்க. ஏன்னா தான் செய்த குற்றத்தை மறைக்கணும் அப்படி இப்படின்னு. அதே தாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்தது. ஆதாம் தான் கீழ்ப்படியாமல் போனது, ஆதாம் தான் பாவம் செய்து, ஆதாமோட பிள்ளைகளாக நம்மதே எல்லாமே இந்த உலக ஜனங்கள் தான் செய்தோம். ஆனால் நம்ம என்ன செய்தோம், அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக குற்ற மனசாட்சியோடு கடவுளுக்கு விரோதமாக இருந்தவங்க. அந்த குற்ற மனசாட்சியை இயேசு சிலுவையிலே செய்து அது என்ன செய்தாருன்னா நம்மளை விட்டு நீக்கி விட்டாருங்க. யார் இன்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்கள் கீழ்ப்படியாமைக்கு எல்லாம் இயேசப்பா சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாருக்கான அதுக்கான பலியை அதுக்கான எல்லா பலியும் அவரே செலுத்திட்டாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களோ, அவங்களோட இருதயம், அதாவது அவங்களோட குற்ற மனசாட்சி அவங்கள்ட்ட நீக்கப்படுறதை பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.